வேலூர், வாணியம்பாடி, ஆம்பூர், அணைக்கட்டு, கேவி குப்பம், குடியாத்தம், அம்ராபாத், பேரணாம்பட்டு பகுதி மக்களின் என் பாசக்கார உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். நான் நடிகர் மன்சூர் அலிகான். பிரச்சாரத்தில் தாங்கள் அனைவரும் தாய்மார்கள், பிள்ளைகள் காட்டிய அன்புக்கு நான் மிக கடமைப்பட்டிருக்கிறேன். தனித்து விடப்பட்டு என் சொந்த கை காசை போட்டு என்னால் முடிந்த அளவு உங்களை சந்தித்தேன். பல கிராமங்களுக்கு செல்ல முடியவில்லை. அழைத்து செல்ல சரியான ஆட்கள் எனக்கு கிடைக்கப் பெறவில்லை. கிடைத்த சிலரும் என்னை வைத்து ஆதாயம் தேடுவதிலேயே குறியாக இருந்தனர். இப்பவும் பிரச்சாரத்தில் கூறியபடி இந்தியாவை வழிநடத்த சரியான தலைமை வேண்டும் என்பதால் 4 நாட்களில் நடத்த வேண்டிய தேர்தலை இவர்கள் 4 மாதங்களாக இழுத்தடித்து 45 நாள் அறிவிப்பதற்கும் இப்படி நடத்துவதால் மீதமிருக்கும் தேர்தலில் காங்கிரஸை ஆதரித்து டெல்லி, ஹரியானாவில் பிரச்சாரம் செய்யலாம் என்று ராகுல் காந்தியை சந்தித்து சேரலாம் என கடிதம் கொடுத்தேன். அழைப்பு வரவில்லை. டிடிஐ டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பணிகள் இன்னும் தொடர்கின்றன. தொகுதி மக்களை சந்திக்க ஓடோடி வருவேன். மக்களின் மாற்றத்திற்காக, வளர்ச்சிக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் நிச்சயம் உங்களோடு பாடுபட வருவேன். 1957 அமித்ஷா பிறக்கிறதுக்கு முன்னாடியே லண்டனில் போய் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் பயின்ற மன்மோகன் சிங்கை இவர்கள் குறை சொல்கிறாங்க. அந்த ஒரு ஆதங்கம்தான். அந்த மாதிரி பல ஆதங்கங்கள். படிக்காத அமாவாசையாக இருந்து இந்த 10 வருஷமாக நாட்டை சீரழித்தது எல்லாமே ரொம்ப கேவலமாக வழிநடத்தி போகையில் நம்மளால் உதவிகளையும் எத்தனையோ ஈழ பிரச்சனை, கச்சத்தீவு, காவேரி பிரச்சனைகள் இருந்தாலும் அதை காங்கிரஸின் தலைமையில் நிச்சயமாக நாம் சீர்திருத்த முடியும், உருவாக்க முடியுங்கிற நம்பிக்கை உங்களின் ஆதரவோடு மீதி நாட்களில் எனது பொது சேவையை தொடரவுள்ளேன். நன்றி, வணக்கம். மேலும் எனக்கு இந்த பிரச்சாரத்தின் போது அதீதமான அன்பு கொடுத்ததை எல்லாம் வாங்கி வெயில் தாழாமல் பருகியதால் உடல்நிலை கெட்டு மருத்துவமனையில் சேர்ந்தேன். எனக்காக பிரார்த்தித்த அனைவருக்கும் என்னால் எப்படி நன்றி கூறுவதென்று தெரியவில்லை. நன்றி, மிகுந்த வணக்கங்கள். பாசத்தோடு நடிகர் மன்சூர் அலிகான்.